அப்படியே ஒண்ணா இறக்கி வைங்கண்ணே. கீழே சரிங்க தம்பி. அந்த கரும்பெல்லாம் கொஞ்சம் பாத்து இறக்குங்க. பாத்து. செல்வி வந்துட்டியா? என்ன டேய் என்னடா வேலு, கரும்பு கட்டு அரிசி மூட்டைன்னு என்ன இதெல்லாம்? என்னடா பொங்கலுக்கு மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் ஏதோ வாங்கிட்டு வந்த மாதிரி வந்து. கீர்த்தி, என்னடி வண்டி நிறைய அரிசி மூட்டைலாம் வந்து இறங்குது? செல்வி, என்ன நீயும் சிரிச்சிட்டு இருக்க? என்ன ஹோட்டலுக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வந்தீங்களாக்கும்? ஐயோ அண்ணி, இது எல்லாமே அப்பா கொடுத்து அனுப்புனது. ஓ, என்னது சம்மந்தி இதெல்லாம் கொடுத்து அனுப்புனாரா? ஆமாம்மா, இது எல்லாமே மாமாவோட தோட்டத்தில் விளைஞ்சதாம்மா. பொங்கலுக்கு நம்ம எல்லாரும் ஊருக்கு போவோம், அப்போ சீரா கொடுத்து விடுவோம் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கிறாரு. நாம போலம் தெரிஞ்சதும் அப்படியே திருப்பி இங்கேயே அமுச்சு வச்சிட்டாரு. அப்படியா? அதானே பார்த்தேன், என்னடா ஒரு தோட்டமே இங்க வந்திருக்கேன்னு. ஆமா அண்ணி, நான் வேண்டான்னு அவ்வளவு தூரம் சொன்னேன், கேட்கவே இல்ல. எங்க கூடவே வண்டியவும் அனுப்பி விட்டுட்டாரு. அக்கா, இதெல்லாம் பொங்கலுக்கு வர வேண்டியது, கொஞ்சம் லேட் ஆகி இப்ப வந்திருக்குது. பரவாயில்லடா, பொங்கல் முடிஞ்சாலும் உங்க மாமனார் சீர் கொடுத்து விட்டுருக்காரு பாரு எல்லாருக்கும். அம்மா, வேலுவுக்கு சூப்பரான மாமனார் கிடைச்சிருக்காரு. ஆமா மாமா, அப்பா உங்களுக்கும் கீர்த்திக்கும் சேர்த்துதான் சீர் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதையும் சொல்ல சொன்னாரு. வேலு, உண்மையாவே உன் மாமனாரோட பாசத்துக்கு அளவே இல்லடா, நீ கொடுத்து வச்சவன். கேட்டியடி உன் புருஷன் பேசுனத?